ಕುಡಿಬಾರ್ದು ನೀರು, ಅದು ಶೀತ ಆಗ್ತದೆ, ಸರ್ದಿ ಬುಕ್ಕ. இங்க பாருங்க போர்டு. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு சூப்பரான கர்நாடகா ரோட் ட்ரிப்பில் இருக்கிறோம். இந்த ரோட் ட்ரிப்பில் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையில் ஹொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கோம். ஒரு அற்புதமான காட் செக்ஷன் வழியாக இந்த ரோடு பயணிக்குதுங்க. 45 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக இந்த ரோடு வர இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மலைகள், சுற்றி நிறைய காடுகள், மரங்கள் அப்படின்ட்டு அருமையான ஒரு சூழ்நிலையில் இந்த பயணம் இருக்குங்க. 45 கிலோமீட்டர் வரை தொடரும் இந்த இடத்த சார்மாடி காட்ஸ் அப்படின்றாங்க. இந்த சார்மாடி காட்ஸ் ரோடு தாங்க தக்ஷின் கன்னடாவை சிக்மகளூர் டிஸ்ட்ரிக்டோட இணைக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான சாலையில் நம்ம இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சார்மாடி காட் செக்ஷனில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அற்புதமான அழகான பள்ளத்தாக்குகள் நம்ம மலை மேலேருந்து பார்த்து ரசிக்கலாம். அப்படி ஒரு இயற்கை எழில் கொண்ட இந்த மலையில் நிறைய ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. இதை எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக யுனெஸ்கோ இந்த இடத்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்ட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்களே இதனுடைய பெருமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சார்மாடி காட்ஸில் ஒரு பெரிய சிவன் கோவிலும் இருக்குது. கோட்டி கெஹரா மகாலிங்கேஸ்வரா அப்படின்ற ஒரு கோவில், ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இந்த சார்மாடி காட்ஸில் தாங்க இருக்குது. இப்படி பல்வேறு வகையில் பிரசித்தி பெற்ற சார்மாடி காட்ஸ் வழியே இப்போது நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குதிரை முக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சார். நிறைய வந்து பசங்கள்லாம் வாக் பண்ணுறது. चक्कर आ रहा है ना, अब सामने बैठेगा तो आपको कम चक्कर आएगा. सामने मैं छोड़ूंगा नहीं उसको, वही प्रॉब्लम. बाद में ड्राइविंग करेगा तो भी नहीं होएगा. சார்மாடி காட்ஸில் உள்ளே நுழைஞ்ச உடனே சற்று நேரத்தில் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் அடைஞ்சோம். நீங்களே பாருங்கள் என்ன ஒரு அழகாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சுற்றி நாலாபுறமும் மலைகள், அது மேலே இருக்கிற மேகக்கூட்டங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் தண்ணீர் விழுற சத்தம் கட்டுது. என்னடா எட்டி பார்த்தா செம்மையாக ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஓடிட்டுருக்குங்க. நீங்களே பார்க்கலாம். நாங்கள் பயணம் பண்ண சாலை ஓரமே இந்த நீர்வீழ்ச்சி இருக்குங்க. செம்ம சீன். இந்த காட் செக்ஷனில் மேற்கொண்டு பயணம் பண்ணும்போது சூப்பரான அருமையான காட்சிகள் நம் கண் முன்னே விரியுதுங்க. நீங்களே பார்க்கலாம் என்ன ஒரு அழகான காட்சி இது. இந்த அற்புதமான காட்சிகளை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
நீ பார்க்கறே தெரியல ரோடு எப்படி இருக்கு பாரு. பெர்ஃபெக்ட். ಹಿಂದೆ ಹೋಗಿ ನೀನು ಮಿರರ್ ಕ್ಲೋಸ್. ವಾ ಮಾರ ನೀನೊಂದು ಎಂತ ಡ್ರೈವರ್ ಪಂಕ್. ಆರಾಮ್ಸೆ ಗಾಡಿ ಹೋಗುತ್ತೆ ಅಲ್ಲಿ 2 ಕಡೆ. दो गाड़ी जा रहे हैं उस पे. बस टैक्सी बोर्ड है சார். நீங்க பார்க்க நேரா அதான் சைடுல அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க. நேரா பெர்ஃபெக்ட். பச்சை பசுமை जून में फर्स्ट वीक में इधर आना है. पानी बहुत होगा ना. इधर आएगा तब आए ना, इधर ही बैठेगा. ऐसा है सीन. जून फर्स्ट वीक में तभी है ना. बारिश भी किधर भी बारिश नहीं थी, इधर बारिश और फोग दोनों में. ಮಳೆ ಡೇ ಟೈಮ್ல ಮಳೆ இருக்குமா? ಇದೆಲ್ಲ ಲ್ಯಾಂಡ್ ಸೈಡ್ ಆಗುದಿಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಸ್ಟೋನ್ ಇರುತ್ತೆಲ್ಲ.
கிட்டத்தட்ட 2.5 மணி நேர பயணங்க. 45 கிலோமீட்டரை நாங்கள் மெதுவாக எல்லா இடத்தையும் ரசிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி வந்தோம். இந்த சார்மாடி காட்ஸ் நீங்கள் எப்பாவது தர்மஸ்தலா போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வழியாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மான்சூனில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு கோடானு கோடி நன்றி.